மரம் இருந்தால் வீட்டுக்கு நிழலாக அழகாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து கொட்டுற குப்பையை பெருக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுது. இந்த சைடு பெருக்குனா அந்த சைடு கொட்டுது, அந்த சைடு பெருக்குனா இந்த சைடு கொட்டுது. சரி மொத்தத்தையும் பெருக்கி குவிக்கலான்னு போகும்போது காற்றடிச்சு மொத்தம் பறந்து போகுது. ஒரு வழியாக க்ளீனாக பெருக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குப்பை கொட்டிடும். அதுக்குள்ளே அம்மாக்கு கூட்டின்னு வந்து இந்த இடத்த காட்டிடணும். இல்லைன்னா நீ பெருக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. பெருக்கி 5 நிமிஷம் கூட ஆகலை, குப்பை கொட்டிகிட்டே இருக்குது. சரி அப்படியே இருக்கே ஏமா பெருக்கணும்னு கேட்டால் வீடு சுத்தமாக இருக்கணும் பெருக்கினே இருன்றாங்க. எத்தனை வாட்டி பெருக்கிறது அதுக்குன்னு நம்ப. பெருக்கி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த ரோஸ் செடிக்கெல்லாம் தண்ணியை ஊற்றணும். சோனி என்ன பண்ணுறானே தெரியல. காலையிலேயே பாவம் துணியை துவைக்கிறதுக்கே மேடம் முடியலைன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளே பெருக்கிட்டு சாமா எதனா அந்த துளைக்கி வச்சிரும். பூமாரி அங்கே பெருக்கிட்டு இருக்கா போலவே, போய் பார்ப்போம். என்ன சத்யாக்கா பெருக்கி முடிச்சாச்சா இல்லையா? நான் இப்போ தான் பெருக்கினேன் பூமாரி. என்ன நீ பெருக்கினியா இல்லையா? நான் கூட பெருக்கி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே மாட்டுக்கு தண்ணியை தந்து வைக்க சொன்னாங்க. அதை வச்சுட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சிடும். அப்படியா? பெருக்கி முடிச்சிட்டியா? பரவாயில்ல. உள்ளே அவ்வளோ குப்பை இல்லை. ஆனால் இங்கே இந்த மரத்தாண்ட தான் நிறைய குப்பை கொட்டி போயிருந்தது. நானே பெருக்கலாம்னு நினச்சேன், நீயே பெருக்கிட்ட போல அதுக்குள்ளே. ஆமாக்கா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாடு ஓட்டின்னு வந்துடுவார்ல, அதுக்குள்ளே அம்மா பெருக்கி வை, அப்புறம் வந்தால் கத்துவார், பெருக்கிட்டு தண்ணி எடுத்து வைன்னாங்க. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னாங்க, தூங்கிட்டாங்க. சரி இப்போ சாமான் தொலைக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் பெருக்கலான்னு வந்தேண்ணா. உனக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்கிற வேலை இருக்குது, எனக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், அந்த வேலை இருக்குது. அப்படியா? சரி சரி, நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டு நான் என்னோட வேலையை முடிச்சிடுறேன். என்ன பூமாரி, அம்மா பெருக்க சொன்னா நீ ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்க போல. ஆமாம், நான் ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்கேன். இவரு தான் வந்து இந்த இடத்தெல்லாம் பெருக்கிட்டு போனார். பூமாரி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஏதோ போனா போதுன்ட்டு துணியெல்லாம் எடுத்து உள்ள போட்டிருக்கேன், போய் மடிச்சு வை. அம்மா சொல்ல சொன்னாங்க, அதான் சொன்னேன். பரவாயில்லையே சதீஷே, எப்போத்துலேருந்து இந்த வேலைலாம் செய்கிற நீ? நீங்க 1க்கு 2 பேர் இருக்கீங்க பெரியம்மாக்கு வேலை செய்ய. பூமாரி மட்டும் தானே இருக்கா, அதான் நானும் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லையே சதீஷே, ரொம்ப மாறிட்டு இருக்க போலவே. எப்போத்துலேருந்து இந்த மாற்றம்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோனி, எந்த வேலையும் செய்யாத உன்னை ஏமாத்துவாள, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேல சொல்லி அதை நினச்சி பார்த்தேன் ஒரு நாள். பூமாரியை நான் அப்படி தானே ஏமாத்துறேன். சரி அதான் அக்கா போனா போது பாவமாக இருக்காளேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறேன். அம்மாக்காகவும் பூமாரிக்காகவும், அவ்வளோதான். சரி எனக்கு டைம் இல்லை, விளையாடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 1 hour கரெக்டாக விளையாட்டு வந்து படிக்கணும். பரவாயில்லையே, படிக்கலாம் கூட படிக்கிறியா நீ? சத்யாக்கா, அவன் படிக்கிறத என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன். பூமாரி, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்னடா வேலை செய்ய மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறியா? நீ சொல்லு பூமாரி, என்ன பண்ணுறான் படிக்கிறேன்ட்டு. செம்ம காமெடி. 1 hour போய் விளையாட்டு வராது சாரு, ரொம்ப டயர்டாகிடுறது. இவர் உட்காந்து விளையாடினா தானே ஓடி ஆடி பசங்க கூட எங்கெல்லாம் போய் மரத்து மேலெல்லாம் ஏறானான்னு தெரியல. செம்ம டயரில் வந்து உட்காடுறான், புக்கை எடுத்து வச்சின்னு அப்படியே விழறான், தூங்குறான், புக்கு மேலே விழறான். செம்ம சிரிப்பு எனக்கு. அப்புறம் நான் அம்மா கிட்டே கூப்பிட்டு காட்டினேன்னா, அம்மா படித்ததெல்லாம் போதும், போய் படிறா, காலையில் எழுந்து படி அப்படின்னாங்க. அப்புறம் காலையில் எழுந்து படித்தானா இல்லையா? காலையில் எழுந்தால் தானே படிக்கிறதுக்கு. கரெக்டாக சாரு பால் ஊற்றுற டைமுக்கு எழுந்துக்கிறாரு. அம்மா பாலை கறந்து கொடுக்குறாங்க, எத்தனை ஊற்றிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸ்கூலில் தான் படிக்கிறானா இல்லையான்னு தெரியல. மார்க் வரும்போது தான் தெரியும், எக்ஸாம் முடிஞ்சு. பூமாரி, நான் நல்ல மார்க் தான் வாங்குவேன். வெட்டியே பேசினு இருக்காது, போய் 2 பேரும் வேலை செய்யுங்க. அம்மாக்கும் பெரியம்மாக்கும் ஒத்தாசி எதனா வேலை செய்யுங்க. சும்மா இது கதை பேசினு இருக்கிறீங்க. நான் போய் விளையாட்டு வரேன், ஒழுங்கா உள்ள போய் வேலை செய்யுங்க. சும்மா பேசினு இருக்காதீங்க. என்ன பாய். இங்கே நின்னும் இவங்க நம்மளை பற்றி பேசியே நம்மளை டேமேஜ் பண்ணுறாங்க. கிளம்பி போய் விளையாட்டு வர வேண்டியது தான். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? இவன் என்னமோ ஏதோ எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு ஓவரா சீன் போட்டு போகிறானே. சரி பூமாரி, நான் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன். நீ மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்னு இல்லை, பெஸ்ட்டு வா. சரி சரி, நீ போய் முதல்ல செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்று, வாடிட போகுது. இந்த தொடப்பத்தை வரும்போதெல்லாம் எத்தாத வேண்டியதாக இருக்குது. அத்தனை தொடப்பை வச்சுருக்காங்களா, இங்கே வச்சிருவோம் இந்த தொடப்பத்தை. இங்கே மரத்துக்கு பின்னாடி வச்சிடலாம். இங்கே வச்சா மாடு தின்னுருச்சனா அப்புறம் அம்மா நம்மளை திட்டுவாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே போய் படிக்க வேண்டியதுதான். மாட்டை மேய்ச்சி ஓட்டியாண்டே கட்டியாச்சு. இந்த பசங்க வீட்டில் என்ன பண்ணுங்கன்னு தெரியல. ஒழுங்காக படிக்கிறதே இல்லை. படிக்கிறேன்ட்டு புக்கை வச்சு உட்காராங்க, படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பிள்ளை ஸ்கூலில் தான் வேலை செய்யுச்சு, போயிட்டு வந்துச்சு இல்லையான்னு தெரியல. ஸ்கூலில் 4 மணியில் விட்டுவாங்களே, வந்துட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். உள்ளே இருக்கிறா போல. இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டை போய் வீட்டுள்ளெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் போக வேண்டியது தான். இந்த வீடெல்லாம் சுத்தமாக சீக்கிரம் பொண்ணு, அந்த வீட்டை பெருக்க தேவையில்லை. நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு வட்டம் பெருகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன இது அதிசயமாக ராணி எங்கேயும் வெளியவே வரமாட்டா, இன்னைக்கு என்ன அதிசயமாக வெளியே வந்திருக்காளே.
என்னக்கா இங்கே உட்காந்து இருக்கீங்க அந்த வீட்டாண்ட போலியா இன்னும் போகணுமா? என்ன நீ அதிசயமாக வெளியே வந்துருக்க? ஒன்றும் இல்லைக்கா, வசந்தி பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு இந்த ஆரம்பிச்சாலாம் இல்லையான்னு தெரியல. சரி அதான் வீட்டு வரையும் போகலான்னு வந்தேன். கொஞ்சம் தூரம் நடந்து வரத்து போதே காலெல்லாம் வலிக்குதுக்கா. வயசாகுதுலாமா, அப்போ இருந்த மாதிரியே இருக்க முடியுமா? வயசாக கை கால் வலி எல்லாம் கூட வந்து தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வயசாகுதே தவிர வேலை அதிகமாகுது, கை கால் வலியும் அதிகமாகுது. அது என்ன போங்கக்கா, கூட மாட ஒத்தாச்சியாக பிள்ளைங்க கொஞ்சம் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். அவளுங்களுக்கு நீ நான் நல்ல கொண்டு வந்தால் வேலை செய்கிறாளுங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறாளுங்க. அவளுங்களை வேலை வாங்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போய் உயிர் வந்ததுக்கா. சரி கால் வலிக்குதுன்றியே உட்காருமா, இப்படி போவே கொஞ்ச நேரம் உட்காந்த மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குது. யாருக்கா இந்த வீடு வாடகை விட்டு வச்சுக்கிற? ஏதோ பக்கத்து ஊர் புள்ள போலமா, 2-3 ஊர் தள்ளி இருக்கும் போல. இங்கே நம்ம ஊர் ஸ்கூலில் தான் டீச்சராக வேலைக்கு கட்சிக்குதான். அதனால் வாடகை கேட்டு வந்துச்சு. ஒரே ஒரு பொண்ணு தான் விட்டுக்கிறேன். அது பொண்ணு தான் இது பார்க்கறது கூட. அப்படியாக்கா, கல்யாணம் ஆகுது பொண்ணாக்கா? ஆமாம் ஆமாம்மா, கல்யாணம் ஆகுது பொண்ணு தான், ஒரே பொண்ணு தான் இது. என்ன யாரு கல்யாணம் ஆகல, ஒரு பொண்ணு தான் இருக்குது. என்ன அதிசயம், ராணி அக்கா வந்து இங்கே உட்காந்துருக்காங்களே. அதான் மழை வர மாதிரி இருட்டின்னு வர போல. பண்ணே இந்த மாதிரிலாம் கலாய்க்கூடாதுன்னா? இல்லை ராணி அக்கா, நீங்கள் தான் எப்போவும் எங்கேயுமே வெளியே வர மாட்டீங்களே. வீட்டில் வேலைன்னு எல்லாம் வேலையை இட்டு போட்டு செஞ்சுன்னு இருப்பீங்களா, அதிசயமாக வெளியே வந்துட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்டேன். இது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, இந்த வசந்தியை பார்க்கவே முடியல. பார்த்து ரொம்ப நாளாக மாதிரி இருக்குது. சரி அதான் என்ன பண்ணுறா, வீட்டாண்ட வந்து இருந்து போவா. இப்போ வரதே கிடையாது. நானும் 2 நாளாக 100 நாள் வேலைக்கு முடியலன்ட்டு போகிறது கிடையாது. சரி அதான் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அவ்வளோ தூரம் நடக்க முடியாது சின்ன பொண்ணு. அதான் இங்கே உட்காந்துட்டு திரும்பி ஏன் வீட்டுக்கு போக வேண்டியது தான். அப்போனா வசந்தி அக்காவை பார்க்க வெளியே வந்துக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், சரி சும்மா பார்த்துட்டு அப்படியே கடை வரையும் போயிட்டு வரலான்னு வந்தேன். இப்போ பசங்களை என்ன பண்ணுறாங்க வீட்டில்? வரும்போதே ஒருத்தி வெளியே பெருக்கினிருந்தா, ஒருத்தி உள்ளே இருந்தா. போகும்போது தான் தெரியும். போய் பார்த்தா அச்சின்னு சண்டை போட்டுக்கிற ஆளுங்களா இல்லை அமைதியாக இருக்கிற ஆளுங்களான்னு. என் வீட்லேயும் அதே கதை தான். என்ன யாரும் சண்டை போடுறாங்க. தங்கச்சின்னு அவனும் விட மாட்டேன்றான், அண்ணனும் இவளும் விட மாட்டேன்றான். 2 பேரும் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஆள் போனோடனே அமைதியாகிடுறாங்க. சரி இந்த பசங்க சும்மா சண்டை போட்டுனே இருக்குது. நம்ம 4 அடி போட்டோன்னா 5 நிமிஷத்தில் குடிக்கிறாங்க 2 பேரும். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க தானாக்கா தெரியும், 2ம் சின்ன குழந்தைங்க. அப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எருமாடு மாதிரி இதுங்க, அதுங்களே கேட்க மாட்டேங்குங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க திட்டினா எதனா தெரியுமா என்ன? சின்ன குழந்தைங்க தான். நானும் ரொம்பலாம் அவ்வளோ கேட்க மாட்டேன். ஆனால் அப்பப்போ அடுத்தினே இருக்கணும். இப்போ வர பழக்கம் தான் அப்பயும் வரும். அதனால் இப்போத்துலேருந்தே அவங்கள ஒழுங்காக மிரட்டி கைக்குள்ளே வச்சினா தான் அப்புறம் அவங்கள மதிப்பாங்க. இல்லைனா குழந்தைங்கன்னு விட்டா அப்புறம் நம்மளையே மதிக்க மாட்டாங்க. என்ன உள்ள உண்மைதான்க்கா. என் பிள்ளைங்க கூட வீட்டில் நான் எங்கன்னா போயிட்டு நினச்சிக்கோங்க, ஒரு நாள் வெளியே போயிட்டு நினச்சிக்கோங்க, ஒத்துமையாக வேலையெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அம்மா வெளியே போயிருக்காங்க கஷ்டம்ட்டு. ஆனால் வீட்டில் நான் இருந்ததாக்கா ஆளை கண்டு ஏமாத்துறாளுங்க. அது ஏன் தான் தெரியல. அது ஏன் தெரியுமா ராணி அக்கா, ஒரு நாள் வேலை செஞ்சால் எல்லா நாளும் அந்த பிள்ளைங்களையே வேலை வாங்குவீங்க. அதனால தான் வேலையை செய்ய மாட்டேன்றாங்க. நானும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பண்ணுவேன். அதுதான் உங்கள் பிள்ளைங்களும் அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னமோ உண்மைதான் சின்ன பொண்ணு. ஒரு நாள் எங்கே நம்ம வேலை செஞ்சோம்னா தினமும் நம்மள வேலை வாங்க போகிறேன்ட்டு இந்த சோனி தான் ரொம்ப மோசம். இந்த சத்யா கூட பரவாயில்ல, அப்பப்போ வந்து எல்லா வேலையும் செய்கிறா. இப்போ பிரித்து கொடுத்துட்டேன், கொஞ்சம் நாளாக செய்கிறாங்க. ஒருத்தர் துணி துவச்சா, ஒருத்தர் சாமான் கழுவணும், ஒருத்தர் வீடு பெருக்கணும், எல்லா வேலையும் பிரித்து கொடுத்துருக்குறேன். செய்கிறாங்க ஒத்துமையாக தான் கொஞ்சம் நாளாக. ஆனால் நான் 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன்றாங்க. அச்சின்னு மாறுறாங்க. எப்போ தெரியுமா அவங்க அமைதியாக இருப்பாங்க, தூங்குற டைமில் கூட சண்டை போடுறாளுங்க. ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுன்னு உட்காந்துனாலுங்கன்னா சவுண்டே வராது இருக்கும். அந்த ஃபோனை எடுத்து வைங்கன்னா அடுத்த நிமிஷமே ஆரம்பிச்சிடாளுங்க சண்டையை. அது என்னமோ இந்த காலத்தில் பிள்ளைங்க ஃபோனை பார்த்தா எவ்வளோ நாள் தான் பார்க்குறவங்களோ தெரியல. என் பிள்ளைங்க கிட்ட ஃபோனே கொடுக்குறது இல்லையே. அதனால தான் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க கூட டச் ஃபோன் வாங்காத பட்டன் ஃபோனே வச்சு யூஸ் பண்ணிருக்கிறோமே. பிள்ளைங்க படித்து நல்ல மார்க் வாங்கி ஒரு காலேஜுக்கு போகும்போது தான் ஃபோனே வாங்கி தரணுங்கிறேன். நான் மட்டும் எங்கே தான் வாங்கி கொடுத்தேன். இந்த கொரோனா ஆன்லைன் கிளாஸுக்கு வேணும்ட்டு ஆளுக்கு ஒரு ஃபோன் என்ன அடம்பிடிச்சி வாங்குறாங்க தெரியுமா? கொரோனா முடிஞ்சது, ஸ்கூல் திறந்தது, ஸ்கூலுக்கு போகிறாளுங்க, வந்தவொடனே ஃபோனை பார்க்குறாளுங்க. அது படிக்கிறேன்றாளுங்க. அது படிப்பாளுங்களோ இல்லை எதனா பார்த்து உட்காந்து இருப்பாங்களோ ஒன்றும் தெரியல. எனி டைம் ஃபோனை வச்சுக்கிறாளுங்க. கேட்டால் படிக்கிறேன்றாளுங்க. சும்மா ஃபோன் பார்த்தா கண்ணு கூட நான் எதுவுமே கிட்ட மூஞ்சி கிட்ட வச்சு பார்த்துக்கிறாளுங்க. கிட்டனா எடுத்து வைப்பாளுங்க. அவ்வளோதான். ராணி அக்கா இங்கே உட்காந்துன்னு இருக்கீங்க, நான் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன்மா என்னாச்சு, எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன்? பாத்திரத்தில் காலையில் சாப்பாடுலாம் கொஞ்சம் எடுத்துன்னு போயிருந்தேன்ல இட்லி கடையிலேருந்து, சரி அதை கொடுக்கலான்னு வந்தேன். நீங்கள் வீட்டில் ஆளையே காணுமே. நான் சும்மா இப்படி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, அதிசயமாக இருக்கே ராணி அக்கா. பரவாயில்ல, நாங்கள் தான் சுற்றின்னு இருப்போம் எனி டைம் வெளியே. நீங்கள் வந்துட்டுக்கிறீங்களே முதலையா வீட்டை விட்டு வெளியே. என்னை விட்டுட்டு 3 பேரும் குரூப்பாக என்ன கதை பேசின்னு இருக்கீங்க இவ்வளோ நேரம்? நீ இன்னைக்கு ஒரு அட்ராசிட்டி பண்ணலை, அதை பற்றி தான் பேசின்னு இருந்தோம். சின்ன பொண்ணு அதை பற்றிலாம் ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்கேன்? அப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவள் காதுக்கு போயிடுச்சானா செம்ம பெரிய சண்டை வந்துடும். உமா இவ்வளோ நேரம் உன்னை பற்றி எதுவுமே பேசலை, நீ வந்த உடனே சொல்கிறா அவள். அதுதான் இந்த சின்ன பொண்ணு என்னை வந்த உடனே கோவப்படுத்தலைன்னா இவளுக்கு தூக்கமே வராது. ஏன் உமா என்னாச்சு, என்ன பண்ண, என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? நல்ல விதமாக பண்ணியிருப்பா, சொல்லியிருப்பா. அவள் பண்ணதை சொன்னால் நீங்கள் சிரிச்சு வயிறு வழியாக வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா அவள் இன்னைக்கு. அப்படி என்னதான் பண்ண உமா? அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா. அடடா என்ன இங்கே ஒரே குரூப்பாக இருக்கே. வசந்தி அக்கா நீங்களே வந்துட்டீங்களா? எல்லாம் உங்களுக்காக போட்ட கூட்டம் தான் இது. என்ன எனக்காக போட்ட கூட்டமா? என்ன சொல்கிறேன், நானே இப்போ தான் வரேன். எனக்காக என்ன கூட்டம் போட்டிங்க இங்கே? நான் ராணி அக்கா வீட்டுக்கு போகலான்னு வந்தேன். உமாவும் ராணி அக்கா வீட்டிலேருந்து வந்தா. ஆனால் நாங்கள் 2 பேரும் போய் பார்க்குறதுக்கு ராணி அக்கா வீட்டில் இல்லை. சின்ன பொண்ணு எதை சொன்னாலும் தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லி, வந்தவுடனே குழப்பி விடாத.
அது ஒன்றும் இல்லை வசந்தி, நீ வீட்டு சைடு அடிக்கடியாக வந்து போயிட்டுருப்ப. கொஞ்ச நாளாக வரதே இல்லையா, சரி அதான் உங்கள் வீடு வரையும் வரலான்னு வந்தேன். ஆனால் நடந்து வர முடியல, காய் காலெல்லாம் வலி எடுத்துச்சு. இங்கே அக்கா சீதா அக்கா உட்காந்துன்னு இருந்தாங்க, அதனால் இங்கே உட்காரலான்னு உட்காந்தேன். அப்புறம் சின்ன பொண்ணு உமா வந்தாங்க, அதனால் சொல்கிறாங்க உனக்காக வந்த கூட்டம் தான் இதுன்ட்டு. எங்கக்கா இந்த பொங்கல் வந்து போனாலாம் போச்சு, வேலைன்னு ஒரே வேலை. வீடு ஒற்றை அடிக்கலான்ட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள் தான் எடுத்தனே. ஆனால் இன்னும் நான் நேற்று வரையும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சேன். போங்க. என்னக்கா பொங்கலுக்குலாம் ஒற்றை அடிக்கக்கூடாதுன்னுவாங்க, நீங்கள் என்ன நேற்று வரையும் செஞ்சேன்றீங்க? பொங்கலுக்குலாம் அடிக்கல சின்ன பொண்ணே, போகியில் கொஞ்சம் அடித்தேன். பொங்கல்லாம் முடிஞ்சு மொத்த சாமாத்தையும் எப்படி ஒரே நாளில் கழுவ முடியாதுல்ல. கிச்சனுக்கு கொஞ்சம் சாமான், அப்புறம் மேலே ஸ்லாப்பில் இருந்த சாமான்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு கழுவி காய வச்சு, எல்லா துணியும் எல்லாம் வெயிலில் போட்டு காய வச்சு பீரோலாம் தொடச்சி கிடச்சி மொத்த வேலையும் நேற்று தான் முடிஞ்சிச்சு. சரி அதான் இன்றைக்கி கொஞ்சம் ராணியக்கா வீட்டை பார்த்து ரொம்ப நாளாச்சே, உங்களெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். நீங்களே இங்கேயே உட்காந்துருக்கீங்க. அப்படியா? நான் கூட ஒற்றை அடித்தேன், பரவாயில்ல. என் பசங்க எப்போ தான் வேலை செய்யாது இருந்தாலும் ஒற்றை அடிக்கிற அன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஒரே நாள் எல்லாத்தையும் ஒற்றை அடித்து முடிச்சிட்டோம். என்ன ராணியாக்கா ஒரே நாளில் எப்படி ஒற்றை அடிச்சிருப்பீங்க நீங்கள்? நாங்களாம் 3 நாள் அடித்தோம். உமா, நீ 3 நாளாக அடிச்ச, அவங்க 3 பேராக ஒரே நாளில் அடித்தாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஆமாம், ராணிக்கு அவங்க பசங்க கூட மாட ஒத்தாசியாக இருந்திருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரரும் கூட மாட ஒத்தாசியாக வேலை செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் பசங்க வேலை செய்கிறது கிடையாது, நம்ம வீட்டுக்காரர் தான் எதனா கூட மாட ஒத்தாசியாக வேலை செய்வார். அதனால் 2 நாள் 3 நாள் ஆகுது. ராணிக்கு பசங்க வேலை செய்கிறதால ஒரே நாளில் ஒட்டை அடித்து முடிச்சிட்டா எல்லாத்தையும். அக்கா, சீதாக்கா உமா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சது அந்த அண்ணா தான். உமா எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டா. ஆமாம் ஆமாம், இந்த அம்மா எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தாங்க. நான் எந்த வேலையும் செய்யாத எங்கள் வீட்டுக்கார வேலை வாங்குது, கையில் தொட்டு ஒரு வேலை செய்யல தெரியுமா? எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். எனக்கு ஒட்டை அடிக்கணும்னு ஆரம்பிச்சோன்னா அன்னிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வராரு, எதனா ஒரு வேலையை சொல்ல போகிறேன்ட்டு. எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன். ஸ்லாப் மேலே இறங்கிறதுக்கு கூட குரங்கு மாதிரி ஏணியை போட்டு ஏறி மொத்தத்தையும் எடுத்து போட்டு நான் ஒட்டை அடித்தேன். நீ என்ன நானா வந்ததுலேருந்து என்னையே கோவப்படுத்தி பார்த்துட்ருக்க சின்ன பொண்ணு. சரி சரி விடுமா, அவள் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறா. என்ன வசு, வேண்டுதலா உட்கார வேண்டியது தானே? நீ வேற ஏன் சின்ன பொண்ணு அதை ஞாபகப்படுத்துற? என்ன, நான் இப்போ தானே ஷார்ட் நேம் வைக்கிறேன், நீ என்ன அதை ஞாபகப்படுத்துறேன்ற? என்ன நடந்தது, ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுங்கள் வசந்தி அக்கா. எங்கள் வீட்டில் இருக்கிறவ அம்மானு கூப்பிட்றது இல்லை. இப்போலாம் வசுன்னு கூப்பிட்டு கிடக்குறா. எப்போ பார்த்தாலும் அம்மானு கூப்பிட்றீங்கன்னா காலம் அப்டேட் ஆகிற மாதிரி நாமளும் அப்டேட் ஆகணும். நீ ஏன் ஓல்டு ஃபேஷன்லேயே இருக்கிறேன்ட்டு என்ன கேட்குறா. ஓ, நான் தான் உங்களுக்கு ஷார்ட் நேம் வச்சேன்னு நினச்சேன். எனக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு வச்சுட்டாளா? எனக்கு இது தெரியாத போச்சு. அப்போத்துலேருந்து சொல்லியிருந்தேன், நாங்களும் அப்படியே கூப்பிட்டுருப்போம்ல. நான் அவளையே கூப்பிடாதான்னு இருக்கேன். நீ வேற என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூப்பிட்டுருப்பேன்னு சொல்கிறியா? ஒழுங்காக கூப்பிடு சின்ன பொண்ணு. நீ அக்கானு கூட கூப்பிடுவேன், நான் வசந்தின்னு கூட கூப்பிடு, ஆனால் வசூன்னு மட்டும் கூப்பிடாதே. ஆமாம் வசந்தி, சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க பாருன்னு சொல்லிங்க, என்ன ஆச்சு அதை பற்றி கேட்கலாம் தான் வந்தேன். உங்கள் வீட்டு வரையும் நடக்க முடியாது, இங்கே உட்காந்துட்டேன். ஆனால் நீங்கள் வேற ஏன்க்கா எங்கள் வீட்டில் இருக்கிறவர் அதெல்லாம் ஒன்று வேணாம், வீட்டில் வேலையை பார்த்துட்டு வீட்டில் இரு, உனக்கு எதுக்கு கஷ்டன்றாரு. ஆரம்பிக்கலான்னு நானும் ஆசாசியாக கேட்டேன். ஒரு 2 கடையை கூட்டு போய் காட்டிட்டு இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் உன்னாலலாம் முடியுமா, ஒரு 2 வேலை ஆள் வேணும்னா வச்சுக்கொண்டாரு. நம்ம சின்ன கடை வைக்கிறதுக்கு இதுக்குக்கா 2 ஆள்? நான் வேணாம் சொல்லிட்டேன் காதியே. ஏன்க்கா வேணாம்? நீங்கள் 2 ஆள் வேணா நானும் சின்ன பொண்ணும் வந்திருப்போம்ல. ஆமாம் ஆமாம், என் கடைக்கு 5 மணிக்கு வரேன்ட்டு 6 மணிக்கு 7 மணிக்கு வரீங்களே, அந்த மாதிரி தான் அவகிட்டையும் போயிருப்பீங்க. உங்களை வச்சு நீ என்னாலேயே சமாளிக்க முடியல. அவள் வந்து இந்த தொழிலெல்லாம் ஆரம்பிச்சாலும் அதுக்கு டைம் முக்கியம். கஸ்டமர் வரும்போது நிறைய பேர் வரும்போது ஆள் போகணும். நீங்கள் ஆள் இருக்கும் போது இருக்க மாட்டீங்க. ஆள் காலியாக இருக்கும் போது தான் கடை ஓட்டும் போது தான் போயிருப்பீங்க. உங்களை அவன் நம்பி அவள் கடையை வச்சாள்னா கடையில் ஓட்ட வேண்டியது தான். அது என்னமோ கரெக்டுக்கா. என்ன ராணியக்கா இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்களே எங்களை? உண்மையை தானே சொல்கிறேன் சின்ன பொண்ணு. எத்தனை மணிக்கு வரீங்க சொல்லுங்கள்? எனக்கு நான் ஒரு நாள் 5 மணிக்கு வருவாளுங்க, மறுநாள் 6 மணி, இன்னொரு நாள் கிட்னா கரெக்டாக வருவா, இன்னொரு நாள் 6 மணி, அதே மாதிரி வந்தா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ லேட்டாக வந்தாலும் டைமுக்குள்ளே சாப்பாடுலாம் கடகன்னு செஞ்சிடறாளுங்க. ஆனால் டைம் முக்கியம் இல்லை, டைமுக்கு வந்துடணும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை அவங்களாண்ட. பரவாயில்ல, எப்பயும் மாடு வரத்துக்கு முன்னாடியே தந்து தண்ணியை வைக்க மாட்டாங்க, இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. தண்ணியை குடிச்சிட்டு நான் போய் உனக்கு வைக்க போகிறதுக்கு ஆள் அனுப்புகிறேன். ஆமாம் பூ மாதிரி இன்னைக்கு புது மேம் வந்தாங்களே ஸ்கூலுக்கு, உங்கள் கிளாஸ்க்கு வந்தாங்களா இல்லையா? இல்லைப்பா, அவங்க யார் கிளாஸுமே வரலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டேல அதனால் ஆஃபீஸ் ரூம்லேயே இருந்தாங்க. நாளைக்கு தான் வருவாங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க எங்கள் மேமு. அப்படியா? அதனால தான் எங்கள் கிளாஸ்க்கு கூட வரல போல. பொண்ணு இங்கே உட்காந்துன்னு பேசின்னு இருக்கா, அம்மா எங்கே உட்காந்துன்னு பேசியிருக்காளோ தெரியல. பா வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தம்மா பூ மாதிரி. அம்மா எங்கே இருக்கா? அம்மா உள்ளதான்ப்பா இருக்காங்க. உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருப்பாங்கப்பா? வேலை செஞ்சுன்னு இருக்காங்க, சாப்பாடு நைட்டுக்கு. சரி சரி, நான் போய் பார்க்குறேன். சரிப்பா. லட்சுமியே, என்ன பண்ணுற உள்ளா? ஆமாம் பூ மாதிரி கண்ணுக்குட்டி எங்கே காணவே காணோம். பின்னாடி சைடு விளையாடுன்னு இருந்துச்சு. அம்மா மாடு வந்துச்சுல, இதுக்கு மேலே ஓட்டின்னு வருவாங்க போய். ஏன் பின்னாடி விட்டீங்க? என்னக்கா இது கூடவா தெரியல உனக்கு? வாழை செடிலாம் இருக்குல்ல, மேய்ஞ்சிடும்ல, அதனால தான் பின்னாடி விட்டு வச்சுருக்காங்க. ஓ, அதனால தான் விட்டுறீங்களா பின்னாடி? ஃபோனை பார்த்து பார்த்து போர் அடிக்குதே. இந்த சத்யா எங்கே போனான்னு தெரியலையே.
ரொம்ப நாளாக அலைய காணுமே, இந்த பொம்மையும் காணும், சத்யாவும் காணும், வீடே காலியாக இருக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க இல்லாதே நல்லது தான், இல்லாதப்ப தான் ஃபோனை பார்க்கணும், இல்லைனா எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துன்னு இருக்கேன்னு திட்டுவாங்க. எத்தனை வாட்டி படித்தாலும் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? ஒரு வேளை புக்கு கரைச்சி குடிச்சிடலாமா? வேணாம் வேணாம், அப்புறம் பின் விளைவுகள் எதனா பயங்கரமாக வந்துடும். மண்டையில் ஏறாது, படித்தாவே ஏற மாட்டேங்குது, கரைச்சி குடித்தா மட்டும் எப்படி மண்டையில் ஏறும்? ஒழுங்கா படிக்கிறோம், நல்ல மார்க் எடுக்கிறோம், பூமாரியை விட அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறோம், வந்திருக்கிற புது மேமையும் சேர்த்து தான். அப்புறம் நம்ம தான் கெத்து. என்ன இது அதிசயமாக இருக்குதே, எப்பயும் இல்லாத அதிசயம் மாதிரி புக் எடுத்து வச்சு உக்காந்துன்னு இருக்கானே. ஒரு வேலை லட்சுமி எதனா வேலை சொன்னாலா, அதனால் புக்கு வச்சு உக்காந்துன்னு இருக்கிறானா? வந்தவொடனே நம்மளுக்கு வந்து வேலையை சொல்லுவாங்களா என்ன? சரி, ஒரு ஆக்ஷனை போட வேண்டியது தான். லட்சுமி லட்சுமி, மாடு வரும்போது வெளியே இருக்க பத்து கிடையாது, உள்ளனா தான் பண்ணுவாளோ தெரியல. இன்னைக்கெல்லாம் உள்ளே இருந்தாலும் எவ்வளோ நேரம் என்ன பண்ணுவாளோ தெரியல. அப்பா பச்சின் தானே இருக்கிறேன், வந்தவனே கத்தைய மேனஸ் இல்லை உனக்கு? நான் மானஸ் இல்லையா? மானஸ் நான் நீதுரா முதல்ல. அது பேர் மானஸ் இல்லை, மேனஸ். மானஸோ மேனஸோ நேதோ நேதுன்னு கேட்டேன். அப்படின்னா எதுக்கு என்ன அப்படி சொல்கிற? அப்படின்னு அறிவு இல்லையான்னு அர்த்தம். வர வர வாய் நெகுனே போகுது. அறிவு இல்லை தான். அறிவு இந்த நாயை உங்களுக்கு கோசம் போய் இன்னைக்கெல்லாம் மாடாண்ட ஓடி ஓடி கால் வலிக்க வலிக்க வந்தால் இந்த மாட்டுக்கு தண்ணியை வச்சு போட்டு அதுக்கு வைக்க போகிறதுக்கு கூட ஆள் இல்லாத உள்ள நான் தான் பண்ணுவீங்களோ தெரியல. எங்கள் அப்பா வந்த வேலை சொல்ல போகிறாருன்ட்டு புக்கு வச்சு உட்காந்து நிற்கிற பெல்ல இதெல்லாம் நம்புறேன். எனக்கு மேனஸோ மானஸோ இல்லை தான், என்ன பண்ணுறது? அப்புறம் சும்மா உட்காந்துன்னு இருக்கேன், நானே அதிசயமாக படிக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கே நல்ல மூடு இருக்கும்போது படிக்கிறேன். படிக்கும் போது கத்தினே இருந்தேனா எப்படி படிப்பு மண்டையில் ஏறும்? புரியுதா இது? எங்கன்னா உனக்கு ஒழுங்கா போய் உள்ளே போய் கூப்பிட்டு அம்மா உள்ளகிறாங்க பாரு, போ, இங்கே கத்தின்னு இருக்காத. படிக்கும் போது டென்ஷன் ஆயிடுவோம் அப்புறம் நான். அவள் டென்ஷன் இன்னைக்கெல்லாம் மாடு மேய்க்கிறேன், எனக்கு இல்லாத டென்ஷனு உனக்குனாப்பா. இன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சுற்றின்ட்டு வரையாது, எங்களுக்கு தெரியாதான்னா? மேலே இங்கே இருந்தால் நம்மளும் திருப்பி பேசினாலும் பேசுவான். சரி சரி படி, நான் அவ்வளோ போய் கூப்பிட்றாட்டும். சும்மா நம்மளே எனக்கு நான் ஒரு நாள் தான் படிக்கிறோம், கடுப்பேற்றுறாரு இவர். இப்படி பண்ணுறதால தான் நம்ம படிக்கிறதே இல்லை முதல்ல. என்னங்க மாடு வரும்போது வெளியே இருக்குது, எத்தனை வாட்டி சொல்கிறேன். உன்னால் பாரு, அவன் வந்தவொடனே எனக்கு திட்டிங்கிறான். இன்றைக்கி எல்லாம் போய் மாடாண்ட கஷ்டப்பட்டு வந்தால் கூட வந்தவொடனே மூஞ்சை காட்டுறீங்க. நான் தான் தெரியலையோ எனக்கு. எத்தனை நாள் தான் உங்களால் மாட்டின்னு இப்படி மொய்க்கணுமோ தெரியல. இப்போ என்னங்க ஆச்சு? எதுக்குங்க கத்துறீங்க? மாட்டுக்கு தண்ணி வை, என்ன பெருக்கிட்டு பூ மாறி வைக்கலையா, என்ன செஞ்சிருப்பாளே அவன்? தண்ணி வச்சா மட்டும் போதுமா? வைக்க யார் போடுவாங்க? உங்கள் அப்பாவை வந்து போடுவார். தேவையில்லாத எங்கள் அப்பாவில் வழியில் வர வச்சு வைக்கணும். வைக்கையா அது எது போட்டே வர முடியாது உங்களால். அது போகிறதுக்கு கூட ஒரு ஆள் வேணுமா என்ன? ஐயோ, இவ்வளோண்ட இப்படி பேசக்கூடாது. இல்லைம்மா, இன்னைக்கெல்லாம் மாடு மேய்ச்சி காலெல்லாம் வலிக்குது, போய் கொஞ்சம் வைக்க போட்டு வரீங்களா? இல்லையா? போட்டால் போடுங்க, போடா கட்டி போங்க. எனக்கு போய் சாப்பாடு கூட வேணா, கை காலெல்லாம் வலிக்குது, நான் போய் படுக்கிறேன். சரி சரி நான் போடுறேன், நீங்கள் போங்க, குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டு ஒரு ஐடியா பார்த்து தூங்குங்க, போங்க. உங்களெல்லாம் மிரட்டவே முடியாது. இவங்களை மிரட்டணும், நம்மளை போட்டு புரட்டிடுவாங்க. இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி தான் இவங்களை ஆஃப் பண்ணணும். எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்கிறது, ஒரே போர் அடிக்குது. இல்லையா போய் சுற்றி பார்ப்போம், செடியெலாம் அழகாக இருக்குது. என்ன வெளியே ஒரே சவுண்டாக இருக்கே, சரி போய் பார்ப்போம் யார் இருக்காங்கன்னு. ஏன் உமா, கரியை யாருனா துணியை போட்டு துடைச்சி தரவங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியே, இதுவும் உனக்கு ஆகாது. உங்கள் வீட்டு துணியை தான் எடுத்து துடைப்பியா என்ன? ஏன்க்கா நீங்கள் வேறு முடிஞ்சு போன கடையை பற்றி பேசாதீங்க. அதான் உடனே ட்ரையரில் போட்டு தெரியாத மாதிரி ஏற்றாந்து அவள் கம்ஃபர்ட்லாம் போட்டு வச்சிருந்தா, அந்த கம்ஃபர்ட்டை கூட போட்டு காய வச்சுட்டேன். சந்தேகம் எதுவுமே வரலையே, எடுத்துன்னு போயிட்டான்னு தான் சொன்னான். விடுங்க விடுங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. சரி சரி விடுங்க, கலாய்க்காதீங்க ரொம்ப என்ன. என்ன இது இவ்வளோ க்ரௌடாக இருக்குது? நம்ம வரும்போது காலியாக இருந்துச்சு ரோடு, அதை பார்த்து கிராமமாக இதுன்னு நினச்சோம். பரவாயில்ல, நிறைய பேர் தான் இருக்காங்க. வாமா வா, உட்காரு வாமா. வர கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணு தானாக்கா டீச்சர் அம்மா? உட்காருமா உட்காரு. பரவாயில்லக்கா, கூச்சப்படாதீங்க டீச்சர் அம்மா, உட்காருங்க. அக்கா நீங்கள் என்ன டீச்சர் அம்மாலாம் கூப்பிட வேணாம், டீச்சர்லாம் ஸ்கூல் வரையும் தான். நீங்கள் என்ன சுஜினே கூப்பிடுங்க, அதுதான் என் பேர். அப்படியாம்மா? சரி சரிம்மா. சாப்பிட்டியாம்மா? சின்ன பொண்ணு யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணையே தெரியாதா? இந்த பொண்ணு இங்கே தான் வாடகைக்கு தான் இங்கே இருக்குது, நம்ம ஊர் ஸ்கூலில் டீச்சரு. ஓ அப்படியா? எங்கள் பொண்ணு கூட சொல்லியிருந்தானே புதுசாக ஒரு மேம் வராங்கன்ட்டு, இந்த மாதிரி தானே அது? ஆமாம் ஆமாம். சாப்பிட்டேங்க்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. என்ன போர் அடிக்குதா? உண்டியா இருக்க? உண்டியெல்லாம் இருக்காது மக்கா, எங்கள் வீட்டாண்டவா 2 பேர் இருக்காங்க. அச்சின்னு சண்டை போடுறத பார்த்தாவே நம்மளுக்கு போயிடும். ஓகேக்கா, வரேங்க்கா, எல்லாரும் வீட்டாண்டே வரேங்க்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதோட கண்டினியூவாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா? முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய். எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.